எல்லாரும் அறிந்த விநாயகரோட அன்பான வாகனம். இந்த மினிபிஸ் கிச்சன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என் எஜமானரின் கதைகளை சொல்ல போறேன். இன்னைக்கு உங்களுக்கு விநாயகர் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்றேன். அன்று கைலாச மலை மேல என் அம்மனான பார்வதி தேவியார் குளிக்க சென்றார். அவர் தினமும் உடலில் மஞ்சள் பிசி பூசி குளிப்பார். ஒரு நாள் அந்த மஞ்சள் பிசியை கொண்டு அவர் தனது கரங்களால் அழகான ஒரு சிறுவனை உருவாக்கினார். அவரது தாய்மையின் அன்பால் அந்த சிறுவனுக்கு உயிரூட்டினார். நான் சிறிய எலியாய் அங்கேயே இருந்தேன். பார்வதி அம்மனின் கைகளால் உயிர் பெற்ற அந்த குழந்தையை பார்த்தபோது என் கண்களுக்கு நம்பிக்கையே வரவில்லை. அவர் சிரித்த முகம், வீரம் மிக்க கண்கள், என்ன ஒரு அழகு! பார்வதி அம்மன் அவனை தன் மகனாக அழைத்து, இனி நீதான் என் வீட்டு காவலன் என்று சொன்னாள். அந்த கணம் முதல் என் எஜமானரின் வாழ்க்கை ஆரம்பமானது. சில நாட்களுக்கு பிறகு பார்வதி அம்மன் குளிக்க சென்றார். நான் வெளியே வரும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று அந்த சிறுவனிடம் சொன்னார். அதே நேரத்தில் சிவபெருமான் வீட்டிற்கு வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த சிறுவன் உறுதியாக, இல்லை, என் தாயார் உங்களை உள்ளே வர சொல்லவில்லை, நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்னான். அதை கேட்டு சிவபெருமான் மிகுந்த ஆச்சரியத்தில் இருந்தார். என் வீட்டுக்குள்ளே நுழைய என்னை யாரும் தடுத்து விட்டாரா என்று கோபம் அவருக்கு வந்தது. சிறுவன் தன் கடமையில் உறுதியுடன் நின்றான். அதை கண்டு சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்திரமடைந்தார். அந்த கோபத்தால் சிவபெருமான் தன் காளையை அனுப்பினார். ஆனால் அந்த சிறுவன் வல்லமையோடு போரிட்டு அந்த காளையையே தோற்கடித்தான். நான் அங்கே சின்ன மூலையில் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆச்சரியம், எவ்வளவு சக்தி அந்த சிறுவனுக்கு! இதை பார்த்த சிவபெருமான் மேலும் சினந்தார். அவரது கண்கள் சிவந்து திரிசூலம் கையில் எடுத்து ஒரு கணத்தில் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். அந்த சிறுவனின் உடல் அங்கே விழுந்தது. உலகமே ஒரு கணம் அமைதியானது. நானும் நடுங்கினேன். இதையெல்லாம் பார்த்து பார்வதி அம்மன் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். அவள் அழுதாள், கோபமடைந்தாள். அந்த கோபத்தில் அவளது சக்தியால் எண்ணற்ற காளிகளை உருவாக்கினாள். அந்த காளிகள் உலகையே அச்சுறுத்தின. எல்லா தெய்வங்களும் பதறினார்கள். இதை அமைதிப்படுத்தாவிட்டால் உலகமே அழிந்து போகும் என்று அஞ்சினார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் வந்து, தாயின் மகனை மீண்டும் உயிரோடு கொண்டு வாருங்கள், இல்லையெனில் யாரையும் காப்பாற்ற முடியாது என்று வேண்டினர். சிவபெருமான் சமாதானம் அடைந்தார். அவர் சேவகர்களிடம், வடக்கு திசையில் முதலில் கிடக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் சென்றபோது வழியில் ஒரு யானை தோன்றியது. அந்த யானையின் தலையை எடுத்து வந்து அந்த சிறுவனின் உடலில் இணைத்தனர். அற்புதம்! அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற்றான். ஆனால் இப்பொழுது யானை முகத்தோடு. அந்த காட்சியை நான் பார்த்தபோது என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. என் எஜமானர் மீண்டும் உயிரோடு வந்தார். அந்த நாளில் சிவபெருமான் அவருக்கு கணபதி என்ற பெயர் சூட்டினார். அவர் ஆசீர்வதித்து, இனிமேல் எந்த நல்ல காரியமும் தொடங்கும் முன் முதலில் உன்னை வணங்க வேண்டும், நீ தடைகளை நீக்கும் முதன்மை தெய்வமாக இருப்பாய் என்று சொன்னார். அவ்வாறே என் எஜமானர் உலகின் முதல் தெய்வமாக மதிக்கப்பட்டார். இன்றும் நாம் எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரே என்று வணங்குகிறோம். இதுவே என் எஜமானர் விநாயகரின் பிறந்த கதை. சரி, இந்த கதையை கேட்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சின்னதான ஆனா ரொம்ப இனிமையான கதையை சொல்றேன். ஏன் என் எஜமானர் எப்பவும் கொழுக்கட்டையை விரும்புகிறாருங்க? ஒரு நாள் அசுரர்கள் தெய்வங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். அனைத்து தெய்வங்களும் என் எஜமானரிடம் ஓடி வந்தார்கள். கணபதியே, எங்களை காப்பாற்று என்று வேண்டினார்கள். எஜமானர் சிரித்தார். அவர் வல்லமையோடு அந்த அசுரர்களை வெற்றி கொண்டார். அவரது அறிவு மற்றும் வல்லமையால் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது.
அதுக்காக தெய்வங்கள் அவருக்கு பரிசு கொடுக்க நினைத்தார்கள். அமிர்தத்தை கொண்டு வந்து பருகச் சொன்னார்கள். ஆனால் என் எஜமானர் சிரித்தார். இல்லை, எனக்கு என் தாயார் பார்வதி செய்து கொடுக்கும் கொழுக்கட்டை தான் வேண்டும் என்று கூறினார். அந்த நேரத்தில் பார்வதி தேவி தானே வந்து அன்போடு செய்த கொழுக்கட்டை கையில் வைத்தார். அதை எஜமானர் சாப்பிட்டார். ஆஹா, அந்த சிரிப்பு இன்னும் என் கண்களில் இருக்கிறது. அதிலிருந்துதான் என் எஜமானரின் மிக பிரியமான நெய்வேத்தியம் கொழுக்கட்டை ஆனது. அதனால்தான் இன்று வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்தாலே வீட்டுக்கு வீடு கொழுக்கட்டை செய்து வைப்பாங்க. அது சும்மா ஒரு பண்டிகை உணவல்ல, என் எஜமானரின் அன்பான விருப்பம். ஆனா சொல்லிக்கணும், எஜமானர் எப்பவோ அந்த கொழுக்கட்டையை எங்களுடன் பகிர்ந்ததே இல்லை. இதோ நண்பர்களே, என் எஜமானரின் 2 அற்புதமான கதைகள். இந்த 2 கதையிலுமே விநாயகரின் பிறப்பு மற்றும் அவர் விரும்பிய கொழுக்கட்டை இரண்டும் நமக்கு முக்கியமான வழிகாட்டி பாடங்களை தருகிறது. முதலில் விநாயகர் பிறப்பு கதை சொல்லும் பாடம், சிறுவனாக பிறந்தாலும் மனதைரியமானவராகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். கடவுளின் சக்தியுடன் சிந்தித்து நடக்கும்போது வாழ்க்கையில் வரும் தடைகளை எளிதில் அகற்ற முடியும் என்பதை இது கற்பிக்கிறது. பின்னர் கொழுக்கட்டை கதை சொல்லும் பாடம், சின்ன இனிய செயல்கள், அன்போடு செய்த நற்செயல்கள் மற்றும் பக்தியுடன் செய்யப்படும் செயல்கள் நம் மனதையும் வாழ்க்கையையும் வளமாகவும் மகிழ்ச்சியுடன் நிரப்பும். விநாயகர் விரும்பிய கொழுக்கட்டை போல நம் சிறிய முயற்சிகளும் அன்பும் பக்தியும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தரும். மிக முக்கியமாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் செய்யும் கொழுக்கட்டையை பக்தியுடன் விநாயகருக்கு அர்ப்பணிப்பது நமது மனதை சுத்தமாகவும் அமைதியாகவும் மாற்றும். சிறிய அன்புடன் செய்யப்பட்ட செயல்கள் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். சின்ன முயற்சிகளும் நன்றியுடன் செயல்பட்டால் பெரிய விளைவுகளை தரும். ஒரு செயல் எவ்வளவு சின்னவாயினும் அன்போடு செய்தால் அது பெரும் வலிமையாக மாறும். கொழுக்கட்டை போல சின்ன செயல்களும் வாழ்க்கையில் இனிப்பு, மகிழ்ச்சி மற்றும் வளத்தை தரும். எனவே இந்த கதை கூறும் பாடம், சிறிய மனம், அன்பு மற்றும் பக்தி கலந்த செயல்கள் வாழ்க்கையின் தடைகளை அகற்றும் மற்றும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தரும், வலிமையை உண்டாக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது பக்தியும் அன்பும் நம்மை சுற்றியுள்ளவர்களை பிரகாசமாக மாற்றும். இந்த விநாயகர் சதுர்த்தியில் கொழுக்கட்டை செய்து பக்தியுடன் அர்ப்பணிக்கவும் மறக்காதீர்கள். அதுவே நமது மனதையும் வாழ்வையும் இனிமையாக்கும். சரி நண்பர்களே, என் எஜமானரின் கதைய உங்களுக்கு சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல மகிழ்ச்சி. நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையை சொல்றேன். இது மினிபிஸ் கிச்சன். நன்றி நண்பர்களே.